Hi friends, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு செயின் தாங்க பார்க்க போகிறோம். ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு செயின் மேக்கிங் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் இடையில சொல்லக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம செயின் செய்யறதுக்கு ஈவில் ஐ வந்து எடுத்துக்கலாங்க. ஈவில் ஐலேயே இது போல் பெரிய சைஸ் ஈவிலையும் இருக்குது, இது போல் சின்ன சைஸ் ஈவிலையும் இருக்குங்க. இது போல் ஐ போட்ட நமக்கு டாலர் மாதிரியும் கிடைக்குங்க. நீங்கள் உங்களுக்கு விருப்பமான இதை எடுத்து நீங்கள் வந்து செயின் வந்து செஞ்சுக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி சின்ன சைஸ் ஈவிலை இருக்குது பார்த்திங்களா, அந்த ஈவிலை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நான் வந்து இந்த செயின் வந்து செய்ய போகிறேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஈவிலை சரிங்களா, இந்த ஈவிலை வந்து ஒன்று வந்து எடுத்துக்கலாம். செயின் வந்து எடுத்துக்கலாங்க. செயின் வந்து சில்வர் கோல்டு காப்பர் கலரில் இருக்குது. நான் வந்து கோல்டன் கலர் செயின் தாங்க எடுத்திருக்கேன். நீங்களும் உங்களுக்கு விருப்பமான கலர் செயின் வந்து எடுத்துக்கோங்க. செயினோட லென்த்தும் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவு லென்த்தில் வந்து செயினை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஹூக் வந்து தேவைப்படுங்க. இது போல் ஃபிஷ் ஹூக் வந்து எடுத்துக்கலாங்க. ஜம்ப்ரிங் வந்து தேவைப்படும், ஜம்ப்ரிங்குமே எடுத்துக்கலாம். இது போல் ஐபின் வந்து நமக்கு ஒரு ஐபின் போதுங்க. இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு செயின் வந்து எப்படி செய்யலாம் அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். செயினினுடைய சென்டர் வந்து எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் சரிங்களா. கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணி எடுத்துட்டேங்க. இப்போ இது போல் 2 பார்ட்டிஷனை நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து வந்து ஈவில் ஐ வந்து எடுத்துக்கலாங்க. ஈவில் ஐக்கு இது போல் ஐபின் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஈவில் ஐயில் நமக்கு இது போல் ஹோல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஹோல்ஸ்குள்ளே வந்து நம்ம ஐபின் போட்டுக்கலாம். பார்த்திங்களா, இது போல் ஐபின்னில் இது போல் ஐ ஷேப் வந்து இருக்குது பார்த்திங்களா. இதே போலவே நம்ம ஆப்போசிட் சைடும் இந்த ஐ ஷேப் வர்ற மாதிரி பண்ணணுங்க. இப்போ நம்ம உள்ளே வந்து அதாவது ஈவில் ஐக்குள்ளே வந்து ஐபின்னை போட்டாச்சு. அடுத்து நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஐபின்னை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ நம்ம இந்த சைடுமே ஆப்போசிட் சைடில் இருக்கிற மாதிரி நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வளைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கு நான் வந்து ரவுண்ட் நோஸ் ப்ளையர் வந்து எடுத்துருக்கேங்க. உங்கள்கிட்ட ஃப்ளாட் நோஸ் ப்ளையர் இருந்தாலும் அதுலேயுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரவுண்ட் நோஸ் ப்ளையர் யூஸ் பண்ணி நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்பில் அழகாக அதை வந்து வளைச்சி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம இப்போ ஈவில் ஐ வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நமக்கு பார்க்குறதுக்கு இது போல் தாங்க இருக்கும். 2 சைடுமே நமக்கு செயின் மாட்டிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. நமக்கு இது போல் தான் இருக்கும். நீங்களும் இது போலவே ஈவில் ஐயில் ஐபின் போட்டு இது போல் செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம செயினை வந்து இந்த ஈவில் ஐ கூட அட்டாச் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், செயினை நம்ம இது போல் 2 தான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த ஈவில் ஐயில் ஒரு சைடு இருக்கக்கூடிய இந்த ஐபின்னை ஓப்பன் பண்ணிக்கலாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம செயினை போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். வீடியோவை கவனமாக பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். போட்டாச்சு. இப்போ நம்ம ஐபின்னை க்ளோஸ் பண்ணி விட்டுறலாங்க. அவ்வளோதான் சரிங்களா. இது போலவே நம்ம இன்னொரு சைடும் இது போலவே பண்ணி எடுத்துக்கலாங்க. அந்த சைடு இது போல் ஐபின்னை ஓப்பன் பண்ணிவிட்டு செயின் வந்து போட்டுட்டு திரும்ப ஐபின்னை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம செயினையும் அந்த ஈவில் ஐயையும் அவ்வளோதாங்க அட்டாச் பண்ணிட்டோம். நமக்கு அழகாக அந்த ஈவில் ஐ வந்து நம்ம கழுத்தோட சென்டரில் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. பாருங்கள், நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. இது போல் தான் இருக்கும் சரிங்களா. அதுக்கடுத்தது நம்ம ஜம்ப்ரிங்கும் நம்ம வந்து ஹூக்கும் போடணும். அப்போ தான் நம்ம கழுத்தில் போட்டுக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். செயினோட ஒரு எண்டில் வந்து இது போல் ஜம்ப்ரிங் போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இன்னொரு எண்டில் வந்து நம்ம ஹூக் போடணும். ஹூக் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு ஜம்ப்ரிங் எடுத்துக்கோங்க. ஜம்ப்ரிங் எடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஜம்ப்ரிங்கில் ஃபஸ்ட்டு ஹூக் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ஜம்ப்ரிங்கை செயினில் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு ஜம்ப்ரிங்கை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நமக்கு சிம்பிள் அண்ட் சூப்பரான ஒரு செயின் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க.
இது ஸ்கூல் வேர் காலேஜ் வேர்க்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. சிம்பிள் அண்ட் யூனிக்காக ரொம்பவே அழகாக இருக்குங்க. நீங்களும் இது போலவே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சூப்பரான ஒரு செயின் வந்து நீங்களுமே செஞ்சு கம்ப்ளீட் பண்ணிடலாங்க. இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம எம்டி கேர்ள்ஸ் கலெக்ஷன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.